வணக்கம் தல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கட் வி ஷேப் ஹேர் கட். இந்த கட்டிங் நிறைய பேர் இப்போ லைக் பண்ணுறாங்க. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த கட்டிங் ஃபுல்லாக எப்படி பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். மேலே வந்து சீப்பை வச்சு கோடு எடுத்துங்க. கோடு எடுத்துட்டு சிசர் வச்சு வி ஷேப் ஹேர் கட் தான் பண்ண போகிறோம். ஸோ அழகாக நம்ம வி ஷேப்பில் வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம இந்த பக்கமும் ஹேர் கட் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கோடு போட்ட பாருங்க, அந்த கோடு போட்டு அதுக்கு உள்ளாரே எடுத்துங்க. ரொம்ப மேலே போய்டாதீங்க. மேலே போனால் ரொம்ப ஷேப் மாறிடுச்சுன்னா அசிங்கமாகிடும் கட்டிங்க. கரெக்டாக அதேமாதிரி ஷேப்பில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி எல்லாருமே கரெக்டாக எடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் எனபிள் பண்ணி விடுங்க. நான் போகிற வீடியோ அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதேமாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே நம்ம பக்கமாக எடுத்துகிட்டு ஃபிங்கர் ஹேர் கட் பண்ண வரோம். எதுக்காக ஃபிங்கர் கட் பண்ணுறோன்னா, அவர் வந்து முடி வந்து ரொம்ப வெட்ட வேணாம், லைட்டாக வெட்டுங்க சொன்னார். இதே நம்ம சிசரில் இதே லெவலே சிசரில் குறைச்சா முடி வெட்டம் ஃபீலிங் தெரியும். ஆனால் ஃபிங்கர் கட் பண்ணும்போது முடி குறைஞ்ச மாதிரி பெருசாக தெரிஞ்சிக்காது. அதுக்கு தான் நம்ம ஃபிங்கர் ஹேர் கட் பண்ணுறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் வச்சு நம்ம கோடு எடுத்து பாருங்கள். அதுக்கு கீழே இருக்க முடி எல்லாமே 2 பாயிண்ட் வச்சு ஃபுல்லாக எடுத்துடலாம். அதேமாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடமும் க்ளீனாக எடுத்துருங்க. இந்தமாரி 2 பாயிண்ட் போட்டு நம்ம எடுத்துகிட்டு ஹேர் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா தெரியும். கையில் வெட்டினா ரொம்ப லேட் ஆகும். மிஷின் வந்த பிறகு எல்லாமே குயிக்காக முடியுதுல்ல. இப்போ அதுக்கப்புறம் 1 நம்பர் வந்து அந்த ஷேப் ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள். அந்த ஷேப் தெரியறதுல மட்டும் ரொம்ப மேலே ஏற்றாதீங்க. அந்த ஷேப் டார்க்காக இருக்கிறது மட்டும் லைட்டாக அப்படியே மேலே தூக்கின மாதிரி குறைங்க போதும். அதேமாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணுன்றதுக்காக இந்த டுட்டோரியல் நான் வந்து போட்டேன். உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும், பார்த்துக்க வீடியோவும் பிடிக்கணுன்றதுக்காக தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.